அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ். ஸோ ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ் சிங்கிள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம ஒரு டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஸ் ஆகுதுன்னு வைப்போம். சப்போஸ் இந்த க்ளோஸ்ட் ரீஜன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய அப்பர் கர்வை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்பர் கர்வை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தென் இந்த லோவர் கர்வை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு சொல்லலாம், இதுக்கு கரஸ்பாண்டிங்கான இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஏபி, சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு தேவையான ரெக்வைர்டு ஏரியாக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வல் ஏ டு பி அப்பர் கர்வ், அப்பர் கர்வோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் லோவர் கர்வோட வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை இன்னும் சிம்பிளாக வேர்டிங்ஸில் சொல்லணும்னா, இன்டகிரல் ஏ டு பி அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ், அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ். ஸோ இதுவே டபுள் இன்டகிரேஷனே நம்மளால போட முடியும் சார். ஆனால் சிங்கிள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ நம்மளோட கர்வ் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க சார். நமக்கு ரெண்டு கர்வ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கர்வ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். அனதர் கர்வ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது கிளியராக பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராபோலா சார். இந்த டேர்ம் ஒரு பேராபோலா. இது எப்படி சார் எழுதுறதுன்னு கேட்கலாம். ஸோ ஒய்ன்னு கொடுத்துருந்தா என்ன சார் ஆகும்? நல்லா பார்த்தீங்கன்னா ஒய் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஒன்று மேலே போயிருக்கு, தென் அகைன் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஸோ ஒன்று இப்படி வந்திருக்கணும், இல்லை ஆப்போசிட் சிம்பிள் இப்படி வந்திருக்கணும் ஒய்ன்றதுனால. ஸோ இங்கே நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்ததுனால ரிவர்ஸ் எடுத்துக்கணும். நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்ததுனால ரிவர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ இந்த பேராபோலா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் தான் இப்படி தான் வந்திருக்கு, ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் பண்ணணும்னு பார்ப்போம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன சார்? ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ஒய்க்கு பதிலாக 0ன்னு போடுங்க. ஒய்க்கு 0 போட்டு என்ன சார் கிடைக்கும்? 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு சேர் கொண்டு வாங்க சார். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல்ஸ் டு 0. இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 5xன்னு ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு கண்டிப்பாக 5 தான். எக்ஸோட வேல்யூ 5. இல்லை இன்னும் வேறு மாதிரி ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? இதுலேயே லைட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு என்ன சார் ஆகும்? எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு ஆகும். அப்போ எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகணும், இல்லை எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல்ஸ் டு 0 ஆகணும். அப்போ எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எங்கே சார் இந்த எக்ஸ் ஆக்சில் டச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் டச் பண்ணுது, எக்ஸ் ஈக்குவல் டு 5ல் டச் பண்ணுது. சப்போஸ் நம்ம ஒரு டென்டேட்டிவாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன், டென்டேட்டிவாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் போட்டுக்கிறேன், ஒய் ஆக்சிஸ் போடலை. சரிங்களா? அப்போ இந்த கர்வ் நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸில் தான் வந்திருக்கும், இல்லைங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த மாதிரி போயிருக்கும் நம்மளோட பேராபோலா. ஸோ எக்ஸ் ஆக்சில் எங்கே சார் மீட் பண்ணுதுன்னு பாருங்கள் சார். எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் 0ல் மீட் பண்ணுது, தென் 5ல் மீட் பண்ணுது. 0ல் மீட் பண்ணுது, தென் 5ல் மீட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ 0ன்றது என்ன சார்? கண்டிப்பாக இதுதான் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிடலாம், இல்லைங்களா? ஒய் ஆக்சிஸ். ஏன்னா இதனோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன் பேராபோலா ஆஸ் வெல் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணோம்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. ஒய் ஈக்குவல்ஸ் டு 2xன்ற ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணோம். அப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு 0 தான். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார் எக்ஸாம்பிள் டென்டேட்டிவாக வரையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி போகுதுன்னு வைங்க. இது எங்கே போகுது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன் ஸ்ட்ரைட் லைனு பேராபோலா கண்டுபிடிக்கணும். ஸோ நவ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் between y equals to 2x and parabola y equals to 5x minus x square. அப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்லை இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2xன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஆர்ஹெச் சேமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்ஹெச் சேமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு சேல் கொண்டு வாங்க சார். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இல்லை இந்த டைம் ஆப்போசிட் தள்ளி விடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x ப்ளஸ் 2x ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். எக்ஸை காமனாக எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ்
3 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எய்தர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனும் பேராபோலாவும் எங்கே சார் மீட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 3ல மீட் பண்ணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம் இல்லையா சார், இங்கே பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். எக்ஸுக்கு 0ன்னு போடுங்க, இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஒய்க்கு கண்டிப்பாக ஒய் 0 தான். எக்ஸுக்கு 3ன்னு போடுங்க சார், ஒய்க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா ஒய்க்கு என்ன சார் கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். அப்போ 3,6ல மீட் பண்ணுது. தென் 0,0. ஸோ டென்டேட்டிவ் 5 இங்கே இருக்குது சார். மேபி 6 இந்த பாயிண்ட்ல இருக்கலாம்னு எடுத்துக்கிறேன் நானே என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. 3 to 6. ஸோ டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைஞ்சேன்னா இந்த மாதிரி போயிருந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு டென்டேட்டிவாக படத்தை வரைஞ்சோம். ஸோ இது நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக போடணும்னா எக்ஸுக்கு 0 போட்டோம் இல்லைங்களா இங்கே. அப்போ எக்ஸ் 0 ஒய் 0. சப்போஸ் எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்க்கு 2 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2. மேபி இந்த பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன 2 பாயிண்ட் இருந்தால் போதும், we can able to draw the straight line. ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ரீஜியன். சரிங்களா. ஸோ அப்பர் கர்வ். ஸோ அப்பர் கர்வ் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். லோவர் கர்வ் நான் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ லோவர் கர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன், அப்பர் கர்வ் பேரபோலா. தென் இந்த பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும், இந்த பாயிண்ட் தான் சார் மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்துட்டோம் இல்லையா, 0 and 3 இல்லைங்களா. ஸோ 0,0ல மீட் பண்ணுது அண்டு 3,6ல மீட் பண்ணுது. எங்கே சார் மீட் பண்ணுது, எக்ஸ் 0ல மீட் பண்ணுது, தென் 3ல மீட் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ கரஸ்பாண்டிங்காக இதுக்கு ஒரு பாயிண்ட்டை போட்டான்னு என்ன சார் ஆகும், இதில் 3ன்னு கிடைக்கும். இல்லை இந்த பாயிண்ட் எடுத்து என்ன சார் ஆகும், 3,6. இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 3,6. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த கிராஃப் தெரியணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ வில் ஷோ. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,2 நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் 0,0. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ரீஜன். அப்போ அப்பர் கர்வ் என்னன்னா பேராபோலா, லோவர் கர்வ் ஸ்ட்ரைட் லைன் 2x. ஓகேங்களா. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சார் போகுது, 3 வரைக்கும் போகுது. அப்போ இது கரஸ்பாண்டிங்காக ஒரு லைனை வரைஞ்சிங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்மளோட ஃபார்முலாக்குள்ள வாங்க சார். நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் ஃபார்முலா என்னன்னு பாருங்க சார். ஏரியா ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் ஏ டு பி அப்பர் கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லோவர் கர்வ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. ஸோ மினிமம் 0ல ஆரம்பிக்குது இல்லையா சார், இங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 0 to 3, ஏன்னா இதான எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 3 வரைக்கும் போகுது. அப்போ 0 to 3 அப்பர் கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார் நம்ம கொடுத்துருக்கோம், 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பேராபோலோட ஈக்குவேஷன் 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லோவர் கர்வ் சிம்பிளி ஸ்ட்ரைட் லைன் 2x இன்டூ டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிரும் சார். இன்டகிரல் 0 to 3 ஒரு டைம் என்ன மாற்றி எழுதிங்க. ஸோ 5ல் 2 போச்சுன்னா 3xன்னு எழுதிக்கலாம். 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தனியாகவும் 3x dx தனியாக ஒர்க் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். 3 கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 லிமிட் 0 to 3. அவ்வளோதான் சார். இதை இன்டர் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ 3/2 கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயரு மைனஸ் 3 கியூபு பை 3 லோவர் லிமிட் சிம்பிளி 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சார் கிடைக்கும், 3 ஸ்கொயர் இன்ட்டு 3னா 3 கியூப் கிடைக்கும் டிவைடட் பை 2. செகண்ட் ஒன்ல அதுவே 3 கியூப் தான் டிவைடட் பை 3. இப்போ ரெண்டுலேயுமே 3 கியூப் காமனாக இருக்கு. அப்போ 3 கியூப் என்ன சார், 3 into 3 9, 9 3 27. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும், 1/2 மைனஸ் 1/3 இருக்கும். இது எல்சியம் எடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 27. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 3 மைனஸ் 2/6ன்னு கிடைக்கும். அப்போ இது கட் பண்ணிங்கன்னா 2 3s are 6, இது 9 3s are 27. அப்போ உள்ள என்ன சார் கிடைக்கும், 3ல 2 போச்சுன்னா 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார், 9/2. அப்போ நமக்கு தேவையான ஏரியா வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா இது ஏரியா இல்லைங்களா, ஸ்கொயர் யூனிட்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.